உன்னை நினைந்து போற்றுகின்றேன், உடன் இருந்து காத்திடுவாய். என் தாய் தமிழை உனக்கு என் முதல் வணக்கம். இது உங்களை விட்டு பிரிந்த பிறகு நான் புதிதாக கற்றுக்கொண்ட ஒன்று. இந்த சூழலும் இந்த வாய்ப்புமே நான் பெற்ற பேராக கருதி அவை மரபு காக்கின்ற வகையில் மூத்த ஆசை பெருமக்கள் தங்களுடைய நீண்ட நெடிய வாழ்க்கை பயணத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்ட, உங்களோடு வாழ்ந்த அந்த இனிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பிறகு சிறியவன் நான் பேசுவது சால சிறந்ததாக சரியாக இருக்கும் என்ற கருத்தில் என்னுடைய இந்த தொடக்க உரையை ஒரு முன்னுரையாக மட்டுமே கருதி கொண்டு இதில் கூட ஒரு அற்புதமான சிந்தையை நீங்கள் விதைத்திருக்கின்றீர்கள். பட்டியல் போட்டு இந்த முறையில் அழைக்கின்ற பொழுது கூட இப்போ என்னுடைய நண்பர் சிஆர், இந்த சேஷன் சீனியாரிட்டி நான் தான், எனக்கு முன்னாடி தான் மோகன்குமார் வந்தார், அவர் முன்னாடி பேச விட்டீங்க பார்த்தீங்களா, நினைக்க மாட்டார், அப்படி நினைச்சிடுவாங்களோ அந்த முறையை வந்துடக்கூடாது என்ற வகையில் அந்த சிந்தனையை விதைத்த உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அந்த அடிப்படையில் உங்களுடைய அனுமதியோடு குழுக்கிற முறையில் இதை விட்டு நான் நினைக்கிறேன், இதை கீட்டகமே முத்துசாமி தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் இந்த நேரத்தில் முத்துசாமியை வழக்கம் போல வம்பு கொடுக்கிறேன்னா, இல்லை என்னுடைய உண்டான உணர்வுகளுக்கு புழுதாக அமைந்தவர் திரு முத்துசாமி. அந்த ஆசை அறையில் எங்களுக்கு ஒரு அற்புதமான சூழலை அவர் உருவாக்குவதற்கு அவர் தான் வித்தாக அமைந்திருந்தார். பேசிட்டே இருப்போம், ஏதோ ஒரு வார்த்தையில் தவறுதலாக சில உச்சரிப்போம், அதில் மாற்றி சொல்லிடுவார். எங்களுக்கு அதுதான் வாய்ப்பு. உடனே நம்ம திரு கேஆர் ஐயா கோ ராமசாமி அவர் மறைந்தவர், அவர் தான் அந்த சூழலில் வம்புகளுக்கு விதையாக இருப்பார். அவர் ஆரம்பித்தார்னா அப்போ நம்ம திரு காளியன் ஐயா, அப்போ நாங்களாம் நிலை வித்வாங்கிற மாதிரி கையை தட்டிக்கிட்டு அந்த ஒரு காலம் சூழலை அப்படி அமைத்து கொடுத்த அந்த திரு முத்துசாமி அவர்கள் தான் இது கூட காரணமாக இருப்பார். வழக்கு போல் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது குழுக்கள் முறையில், ஏன்னா அப்படியே குழுக்காமல் இருந்துட்டேன்னா பெரிய சங்கிகள் ஓடுது பார்த்தீங்களா இந்த சீரியலில், அது மாதிரி வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிறது இல்லை, எந்த தாத்தா பேர் வைக்கிறதும் ஒரு அரசியல் வருது. அம்மாவோட அப்பா பேரா இல்லை மாமனாரோட பேரா அப்படிங்கிற பிரச்சனை வந்து அந்த சீட்டுக்குள்ளே சாமிகிட்டே போட்டு அதில் நம்ம இந்திய தனத்தை காட்டி சீரியல் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சீரியல் அப்படி இல்லைன்றதுனால பட் இது ஒரு சீரியல் விதைகள் அரைக்கட்டு என்பது ஒரு தொடர் முடிவில்லா ஒரு சீரியலாக தொடர்ந்து இந்த ஆசிரியர்களோடு வாழ்த்துக்களோடு இப்போ முதலாவதாக இருக்கின்ற பணியை இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் கொடுப்பதுதான் சால சிறந்தது. எப்போதுமே முதல் மரியாதை வந்து யாருக்கு செய்வோம்? தலைமை ஆசிரியர்கள் தான் செய்வோம். ஐயா சூரிய பிரகாசம் ஐயா அவர்கள், அதுதான் முறையும் கூட ஐயா அந்த பாக்கியம் வந்து நமக்கு எடுத்திருக்கு. ஐயா அவர்கள் பற்றி நீண்ட நெடிய அறிமுகம் தேவையில்லை என்றாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிர்வாகியாக நான் படித்த நிர்வாகம் சார்ந்த பாடத்தை படித்திருந்தாலும் கூட அதை நடைமுறையில் பார்த்து 40 ஆசிரியர்கள் பணியாற்றுகின்ற ஒரு பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியராக எப்படியெல்லாம் வேலை வாங்க வேண்டும் என்ற வித்தைக்கு வித்தாக இருந்தவர் ஐயா அவர்கள். இவருடைய சார்பாக நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு கொண்டாடி அப்படியே பாருங்க மணிமாரா. நன்றி. தலைமை ஆசிரியர் சொல்லும் அவர்களே, என்னுடன் பணியாற்றி தலைமை ஆசிரியராகவும் பதவியேற் பெற்று வருகை தந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் நண்பர்களே, என்னுடன் பணியாற்றி இங்கிருந்து ஓய்வு பெற்ற ஆசி நண்பர்களே, முன்னாள் மாணவர்கள் என்ற முறையில் கிட்டத்தட்ட எல்லோரும் பெற்றோர்களாக இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு அருமையான காட்சி வந்திருக்கிற அனைவருக்கும் முதற்க எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆசிரியர் மாணவர் உறவு என்பது புனிதமானது, தெய்வீகமானது, மிக உன்னதமானது. நினைக்கும் தோறும் சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த கால் பழிச்சு அப்போ தோன்றினாலும் அதெல்லாம் மறந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ற உறவு மிக உயர்ந்த உறவாக நாம் கருதுகிறோம். அப்படி இல்லை என்றால் இந்த விழா இவ்வளவு அருமையாக அவர் ஏற்பாடு செய்திருக்க மாட்டார்கள். இந்த வாய்ப்பில் என்னுடன் பணியாற்றிய அப்போதைய ஆசிரியர்கள் ஒன்று சேர ஒரே இடத்தில் பார்த்து பேச ஐயா சொல்லப்போல் பரிமாற்றம் செய்து கொள்ள, கருத்து பரிமாற்றம், அனுபவங்களை பேசிக்கொள்ள அருமையான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். அதே போல் இந்த மாணவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒன்று சேர ஒரே இடத்துலேருந்து அவருடைய முன்னேற்றங்கள், கருத்துக்கள் அதெல்லாம் பரிமாறிக்கொள்ள இது அருமையான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த விழா ஏற்பாடு செய்த அனைவருக்கும் முதற்க பணிவான வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். இந்த பள்ளியில் நான் பணியாற்றியது சில காலமே என்றாலும் எனக்கு இந்த ஆட்டியாம்பட்டி பள்ளியை மறக்கவே முடியாது. இதில் எனக்கு என் குடும்பத்தை பற்றி சொல்லிக் கொள்கிறேன். முதலாவதாக அதில் எனக்கு இந்த பள்ளியில் வந்தபாடு என் குடும்பத்தில் மிக சிறந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே ஆட்டியாம்பட்டி மண்ணை நான் மறக்கவே மாட்டேன். எனது 2 மகள்களுக்கும் மகளுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்றது. அவர்கள் எல்லாமே நல்ல முறையில் இருந்து வருகிறார்கள். எனக்கு மனைவி வந்து வீட்டு மனைவி தான். 3 குழந்தைகள், 2 பெண்கள், ஒரு பையன். 2 பெண்களுமே எல்லாருக்கும் நல்ல கல்வி, என்னால் முடிந்த வரை கல்வி நல்ல முறையை செய்து கொடுத்தேன். அந்த வகையில் அவர்கள் இது பெரிய பெண் இபியில் எஸ்சியாக இருந்தால் சென்னையில். அவருடைய வீட்டுக்காரர் நெடுஞ்சாலை துறையில் தமிழ்நாட்டிலே மிக உயர்ந்த பதவியாக டைரக்டர் ஜெனரலாக இருந்திருக்கிறார். 2வது பெண் எர்ணாபுரம் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர், என்னுடைய இலாக்காவுக்கு தலைமை ஆசிரியர். அவருடைய வீட்டுக்காரர் பழையபாளையம் பள்ளியில் தலைமை ஆசிரியர் வந்து அண்மையில் ஓய்வு பெற்றார். 3வது பையன் சென்னையில் மெக்கானிக் படித்திருந்தான், வேலை கிடைக்கவில்லை. தனியார் தொழில் ஆரம்பித்து நல்ல உன்னதமான வாழ்க்கையாக மெட்ராஸ் சென்னையில் சொந்த வீடு அமைந்து கொண்டு நன்றாக இருப்பார். இந்த சந்தர்ப்பத்தில் குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை ஏன் என்று கொண்டு நினைக்கலாம். தந்தை மகன் காட்டும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்ற அந்த கடமையை உணர்ச்சி அனைவருக்கும், பெற்றோர் அனைவருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நாம் அவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் காலூன்ற வைப்பதற்கும் நாம் கடமையாக இருந்தால்தான் நம் கடமை முற்று பெற்றதாக ஆகும். அந்த வகையில் அனைவரும் பெற்றோர் என்றால் அவர்கள் இந்த கடமைகளை செய்ய வேண்டும். அதே போல் அவர்களுக்கு திருமணம், மற்ற தொழில் இதெல்லாம் அமைக்கும் வரைக்குமே நாம் கடமையாக இருந்து பாடுபட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஒரு சில அறிவுரையாக கூட சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது ஆசிரியர்கள் நட்போடு நல்ல அவர்களுடைய முன்னேற்றத்தில் நான் ஆதரவாக இருப்பேன். அவர்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவாக இருப்பார். நல்ல உழைப்பாளிகள், நல்ல ரிசல்ட்டுக்காக பாடுபடுவாங்க. ஆனால் மாணவர்களே அப்பொழுது சில ஒத்துழைப்பை சற்று குறைவாக இருந்தால் தேர்ச்சி விழுக்காடு என்னால் திருப்திகரம் பண்ணவே முடியவில்லை. அது எனக்கு எப்பொழுதும் மனக்குறையாகவே இருக்கும். 100%, 80% எல்லாம் வாங்கி ஒரு பள்ளிக்கூடத்தில் 30-40 வாங்கி வைக்க முடியும்னா அது எதனாலன்னு எனக்கு அது பெரிய கவலையாகவே எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. இதுக்கு நல்ல ஆசிரியர்கள் பணியாற்றிய பள்ளி. பெரியசாமி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பழனிசாமி ஆசி கடிதங்கள் 100 மார்க் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் பணியாற்றுறது போது கூட ஏன் தேர்ச்சி விழுக்காடு என்னால் தர முடியவில்லை, கொண்டு வர முடியவில்லை என்பதால் நினைத்து பார்க்கிற பொழுது கவலையாக இருக்கும். ஒரு வகுப்பில் நன்றாக ஞாபகம் இருக்கிறது, அந்த மாணவர் பெயர் தெரியவில்லை. வகுப்பில் இல்லை என்றால் ஜன்னல் பக்கம் இறங்கி வெளியே ஓடி வருவார். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருப்பார். மிகவும் மன கஷ்டமாக இருக்கும். இல்லை என்றால் ஜன்னலில் ஒரு சின்ன ஓட்டம், அது எப்படி சர்க்கஸாக நுழைஞ்சு வெளியே வர்றான்னு தெரியல, வெளியே போய் தப்பிச்சிருவாங்க. இது மாதிரியெல்லாம் சில காட்சிகள் ஒரு ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிறாங்க தான் இந்த தேர்ச்சி விழுக்காடு குறைவாக நான் கருதுகிறேன். ஆசிரியர்கள் எல்லாம் நன்றாக உழைக்கக்கூடிய ஆசிரியர், கீழ்மட்டத்திலிருந்து உயர் வகுப்பு ஆசிரியர்கள் நன்றாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அதுதான் எனக்கு ஒரு மனக்குறையாக இருக்குது.
அடுத்தது இந்த பள்ளியில் இருக்கும் பொழுது பள்ளி முன்னேற்றத்துக்காக என்னால் முடிந்தவரை கட்டணங்கள் கட்டுவது மற்ற இதர பொறுப்பெல்லாம் என்னால் முடிந்தவரை என்னால் முடிந்தவரை பள்ளிக்கு சிறப்பாக செய்ததாக நினைத்து கொண்டு இருக்கிறேன். காலத்தாழ்த்தி மாணவர்கள் வருவது பிடிக்காது, அங்கிருந்து பார்த்து கொள்வேன். அதே போல் பிரேயருக்கு சில பேர் வர மாட்டாங்க. பிரேயருக்கு வந்து அட்டன் பண்ணுறது ஒரு ஏமாத்துறது ஒரு பழக்கம் வைக்கும். அது போய் எல்லாத்தையும் துரத்தி போனால் சேர்த்துற வரைக்கும் தினமும் ஒரு போராட்டம் தான். அந்த அளவில் சில நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். இருந்தால் கூட எனது குடும்பத்தை பற்றி தான் நீங்கள் சொன்னது காரணம், உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணத்தை மேற்கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை தார்கள். அவர்களால் சிறந்த கல்வி உங்களால் முடிந்த அளவுக்கு அதனால் அவரை வேலையில் கையோனி கருது அடிக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்களை காப்பாற்றியே ஆகணும். அப்படி செய்தால் கண்டிப்பாக நம்ம உண்மையான ஒரு பெற்றோராக நாம் செய்ததாக ஒரு அர்த்தம். அப்படி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழா ஏற்பாடு செய்து எங்களை ஒரு சேர இங்கே சந்திக்கிற அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை மீண்டும் தெரிவித்து இத்துடன் பரவாயில்ல. பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து முனைவர் பட்டம், அறிஞர் பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளை ஆண்டி மாநகர் ஐயா அவர்களுக்கு மோகன் என்ற ஒரு சிறப்பு பட்டத்தை அந்த தொற்றிக் கொண்டதாக கருதி உரி வாங்கி அவருடைய பெயருக்கு ஏற்ப கருணாகரன் கருணையை இப்பொழுது மழையாக பொழியும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய ரமேஷ் ஐயா அவர்களும் தற்போது பணிபுரிகின்ற ரமேஷ் ஐயா அவர்களும் எனது அன்புக்குரிய நண்பர்களுக்கும் ஆசிரியர் நண்பர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் மாணவர்கள் மாதிரி தெரியல எல்லாருமே வைத்தவங்களா தான் இல்லை, என் பேத்தி கேட்டா இவங்களாம் உங்ககிட்ட படித்தவங்களா ஐயா சொன்ன மாதிரி நான் இருந்த வரைக்கும் நாங்களாம் எப்படி பாடம் நடத்தணும் எப்படி அப்படிங்கிறதா தெரியும். ஆனால் இங்கேருந்து போனதுக்கு பிறகு எங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு காமிக்கிறேன். அதனால் அதை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். அதே சமயத்தில் எங்களோட நட்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அப்போ தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு மற்றதெல்லாம் தெரியும். எப்படி பாடம் நடத்துவாங்கன்னு தெரியும். அதை மட்டும் சொல்ல மாட்டேன். ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், உறவு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு பல பள்ளிகளில் நிறையா வருஷங்கள் ஒர்க் பண்ணிட்டு வயசான காலத்தில் வேலை கிடைக்குமோ கிடைக்காத நினைச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் சர்வீஸ் கமிஷன் செலெக்ஷன் ஆகி எனக்கு என்னுடைய மனைவி 2 பேரும் ஒரே சொந்த சர்வீஸ் கமிஷன் செலெக்ஷன் ஆச்சு. எனக்கு ஆர்டிஎம்டி கிடைச்சது. ஒய்ஃப் வந்து கொங்கனாபுரம் பக்கத்தில் அதெல்லாம் டெய்லி நாமக்கல் வந்து போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது பிறகு முதல்ல நான் தமிழ் பற்றி தான் சொல்லணும். எனக்கு அப்பா மாதிரி ஒரு அரசு பள்ளியில் எப்படி இயங்குறதுங்கிறது எனக்கு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இங்கே வந்ததுக்கு பிறகு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டேன். அப்போ எல்லா விஷயத்தையும் ஐயா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லணும். ஒவ்வொரு பற்றி கொஞ்சமாக சொல்லிடலாம். முதல் முறையாக ஒரு வேல்யூவேஷன் வந்தபோது ஐயா சொன்னார், இது மாதிரி நீங்கள் தான் ஸ்பெஷலிஸ்டாக வரணும் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஐயா இது மாதிரி நான் இப்போ தானே வந்து ஜாயின் பண்ணேன், எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது, சும்மா வாங்க அப்படின்னாரு. கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே இப்போ இருக்கிற மாதிரி இல்லை வேல்யூவேஷன், அப்போ வேறு மாதிரி அங்கேயே தங்கி அங்கேயே திருத்தணும். நான் தூங்கிட்டு இருப்பேன். காலையில் ஐயா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் தூங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையை சேர்த்து அவரே சேர்த்துருவேன். அதாவது எப்படி ஒரு நடந்துக்கணுங்கிறது எனக்கு மறைமுகமாக சொல்லி கொடுத்தவர் ஐயா தான். ஆனால் ஒரு நாள் நான் லேட்டாக வந்ததே இல்லை. டெய்லி நாமக்கல்லேருந்து வந்தாலும் ஒரு 1/2 hour முன்னாடி வந்துடும். ஒரு நாள் லேட்டாக வந்ததே கிடையாது. அது மாதிரி விஷயங்கள் எப்படி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரை பற்றி 2 விஷயம் சொல்லலாம். ஏற்கனவே அவர் சொல்லிட்டு எனக்கு அப்பா மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் என் மூலமாகத்தான் அவருடைய மருமகன் ரவி வந்து எனக்கு நண்பர், ஒரு நண்பர். அவரை பற்றி விசாரிக்க சொன்னார். விசாரிச்சு இப்போ கூட போன வாரத்தில் பார்த்தேன். மேனகா பொண்ணையும் பார்த்தேன் பஸ் ஸ்டாண்டில். அதனால் எல்லாரையும் அடிக்கடி இன்னமும் தொடர்பில் சார் மட்டும் இல்லையே ஒழிய அவரை பற்றின நலன்களையும் அடிக்கடி நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
அதில் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு நாங்கள் பகிர்ந்துக்கிட்டது அவர்கிட்ட. மிகச்சிறந்த நண்பர் எனக்கு. நிறைய விஷயங்கள். அதன் பிறகு நான் இங்கேருந்து போனது என்னங்கிறது ஒரு சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். இங்கேருந்து நான் போனதுக்கு பிறகு வளையப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துக்கு போனேன், எங்கள் ஊர் பக்கம், அங்கே நாமக்கல் பக்கம். அதன் பிறகு தலைமை ஆசிரியரானேன். தலைமை ஆசிரியர் போனது மாவட்ட கல்வியில் வராங்க, டியூ திருச்சியில். அதனால் நிறைய இங்கே கிடைச்ச அனுபவங்கள் தான். நான் முதல்ல இங்கே வரும்போது இந்த ஊர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆடையாம்பட்டின்ட்டு தான் நான் விட்டுட்டு டைப் படிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் அப்படி இல்லை, டைப் ரைட்டிங் தான். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் மெல்ல இல்லை விசாரித்து இந்த ஊரை தேடி கண்டுபிடிச்சி வந்தபோது சிபி சார் வெளியில் வந்து வந்தார். வந்தவுடனே அவர் என்னை கூப்பிட்டு போய் எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி வச்சார். மிகச்சிறந்த பழக்கம். அது இந்த பையன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி சிஸ்டம் இப்போல்லாம் இல்லை. நான் ஏன் ஒரு நாள் கூட லேட்டாக வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இப்போ யாரும் அப்படி வரதில்லையா? நான் வரலன்னு நான் சொல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதில் தப்பாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, எனக்கு சரியா தெரியல. அப்போ வந்து அவர் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு போய் எப்படி அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, நாமக்கல்லேருந்து வந்திருக்காரு இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சூசே ஊர்லேருந்து வந்திருக்காருன்னு ஒவ்வொரு ஆசிரியரையும் போய் அறிமுகப்படுத்தினார். எனக்கு ஏன் சூசே ஆசிரியர் சொல்கிறாரு எனக்கு நிஜமாக தெரியல. ஊருக்காரத்தை தானே ஒழிய எனக்கு ஒன்றும் அவரை பற்றி தெரியல. அப்புறம் மெல்ல விசாரிக்கும் போது தான் தெரியுது, இந்த ஸ்கூல் இந்த கட்டடத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணவர் அவர் தான். ராத்திரி நேரத்தில் இங்கேயே தங்கி இந்த ஊரையே படிக்க வச்சுருக்காரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் பின்னாடி தெரியுது. அதுக்கு பிறகு எனக்கு பெருமையாக இருந்தது. குறைஞ்சபட்சம் அவருடைய பேரனாச்சும் நம்ம காப்பாற்றணும், அவர்னாச்சும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஸ்கூலில் நான் பணியாற்றியது. அதுக்கு பிறகு மறுபடியும் அவர் சந்தித்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட இந்த ஸ்கூல் எப்படி இருக்குது, இன்னொரு பிடிஏ தலைவர் எப்படி இருக்காரு அப்படின்னு தான் கேட்டார். இது அப்புறம் அடுத்து சார் தலைமை ஆசிரியர் தெரியல, என் மன்னிச்சிங்க. கோபாலையாவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, மிகச்சிறந்த பேச்சாளர். அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓய்வு நேரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவருடைய பழக்கம் எனக்கு மகிழ்ச்சி தான்.